அன்பான தேவஜனமே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, மீன்களும் மனிதர்களும் என்ற தலைப்பில். ஒருமுறை கோடைக்கால வறட்சியால் எங்கள் வீட்டு கிணறு வற்றி போயிற்று. ஒரு நாள் காலை கிணற்றுள் எட்டி பார்த்தபோது ஒரு சில மீன்கள் துடித்து கொண்டிருப்பதையும் மற்ற மீன்கள் தரையோடு ஒட்டி கிடப்பதையும் கண்டேன். அதை பார்த்து கொண்டிருக்க மனம் சகிக்கவில்லை. கயிறு ஒன்றை கட்டிக்கொண்டு ஒரு வாளியில் சுத்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு கிணற்றுக்குள் வேகமாய் இறங்கினேன். துடித்துக் கொண்டிருந்த மீன்களை எடுத்து வாளியில் போற்றேன். ஆஹா, எத்தனை மகிழ்ச்சியோடு அவை அந்த தண்ணீருக்குள் நீந்தி சென்றன! பார்க்கவே சந்தோஷமாயிருந்தது. தரையோடு ஒட்டி கிடந்த மீன்களில் அநேகம் உயிர் பிழைத்து கொண்டன. தக்க நேரத்தில் அந்த வாளிக்குள் போட்டிருக்காவிட்டால் அத்தனையும் மரித்து போயிருக்குமே. மனித இனமும் கூட பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் குழந்தைகளில் 4.5% மக்களுக்கு மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜீவ தண்ணீர் மனுக்குலம் அனைத்தையும் மீட்க ரட்சிக்க போதுமானதாக இருக்கிறது. ஆனால் ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய கிறிஸ்துவை மறித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு எடுத்து சொல்வது யார்? சுவிசேஷத்தை அறிப்பது யார்? ஆத்மாக்கள் குட்டூராய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நரகத்தின் ஜுவாலை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்கென்று சுவிசேஷ வேலைகள் முழுவமா இருங்கோமா? இந்த நாளில் ஒரு தீர்மானம் செய்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு